ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு அனிமேட்ல தமிழ். கைஸ், ஏன்டா 2 நாளா வீடியோ போடலாம்னு கேட்கலாம். இல்ல என்ன திட்டிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருந்துச்சு கைஸ். இதுக்கு மேல நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம மான்வாவோட 132ல இருந்து 134 வரைக்கும் இந்த 3 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த டைலிங் சிட்டில இருக்க பாயிண்டர் குரூப்போட லீடரை தோக்கடிச்சு இந்த பார்டர் இனிமே எங்களுக்கு தான், உங்களோட பாயிண்டர் டீம் என்னையோட முடியுது அப்படின்னு இருப்பான். அப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்பை நம்ம ஸ்கைவுல் சிட்டில இருந்து அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானுக்கு போய் அந்த கொய்ஃபங் நமக்கு பிரச்சனையா வருவான். அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட எல்டர், அப்புறம் அவனுக்கு கீழ இருக்க ஃபயர் செக்டாரோட லீடர், அப்புறம் அந்த ஃபயர் செக்டார் லீடருக்கு கீழ இருக்க 3 ஹெட் காமிச்சிருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட எல்டர் நம்மளோட மொத்த கிளானுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நாளைக்கு நைட் அந்த உல்ஃப் சிட்டியை நம்ம அட்டாக் பண்ண போறோம், அதுக்கெல்லாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அங்க இருக்க இன்னொரு குல்லா போட்டவனை பார்த்து எல்டர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறாரு. அப்ப அந்த குல்லா போட்ட எல்டரும் நீங்க போட்ட பிளான் படி நடக்கட்டும், அதுல எதையும் நான் மாத்த விரும்பல அப்படின்ட்டு சரி நாங்க வந்து கிளம்புறேன் நீங்க பாத்துக்கங்க அப்படின்ட்டு கிளம்புறாரு. அப்ப அந்த ஃபயர் செட் லீடர் கீழ இருக்க 2 பேரும் இவன் ஒருத்தனே அவங்க எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு போதும் அப்படிங்கிறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அப்ப நம்ம சிவசாங் நம்ம ஹீரோட வந்து அந்த ஸ்பை மறுபடியும் நம்மளோட ஸ்கைவுல் சிட்டியே வருவான் நீ நினைக்கிறியா, அவன் எதுக்காக திரும்பி வரணும், அப்படி ஒருவேளை திரும்பி வருவான் அப்படின்னா நாம அவனை பிடிக்கிறதுக்கு எல்லாம் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ இல்ல அவங்களை பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது, அந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபர்ஸ் அந்த எல்லாருமே வாய்டு ஸ்டேஜ் எக்ஸ்பர்ட்டா இருப்பானுங்க, அவன் எல்லாரும் போய் அவங்க எல்லார்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா அந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைப்ல இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு சிங்கம் மாதிரி இருக்க பீஸ்ட் மேல ஏறிட்டு இன்னைக்கு அந்த ஸ்கைவுல் சிட்டில இருக்க எல்லாத்தையுமே மொத்தமா கொல்லுண்டா அப்படின்னு போயிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஸ்கைவுல் சிட்டில இருக்க சோல்ஜர்ஸ் அந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபர்ஸ் சேர்ந்தவங்க நம்மள அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு அங்க இருக்க பெல் அடிக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ இவனுங்களா ரொம்பவே சீக்கிரமா வந்துட்டானுங்க அப்படின்ட்டு அந்த பிரிட்ஜ் மேல இருந்து கீழே குதிச்சு அந்த சோல்ஜர்ஸை பார்த்து எல்லாம் அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க, நாம இன்னைக்கு அவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ நம்ம ஃபெங்ஜியான் அப்புறம் நம்ம சியோசாங் எல்லாருமே வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு ரெடியா இருக்கிறானுங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம டீம் அவனுக்கு டீம் எல்லாருமே சண்டை போறதுக்கு ரெடியா இருக்கிறானுங்க. அப்ப அந்த ஃபயர் செக்டாரை சேர்ந்தவனும் நம்ம ஹீரோவும் ஒருத்தன் முறைச்சிட்டே இருக்கிறானுங்க. அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானை சேர்ந்தவனும் டே நான் எங்க மவுண்டன் கோஸ்ட் கிளானோட விண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர் இந்த 3 செக்டாரோட டெபுட்டி சீஃப், நான் உன்னை 1-on-1 பேட்டிலுக்கு சேலஞ்ச் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீம்ல இருக்க சோல்ஜர்ஸ்லாம் டே அவனை பாத்தியா அவன் லெவல் 5 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கான்னு நடக்குது, அது மட்டும் இல்லாம அவன் வச்சுக்கிற அந்த டீமானிக் பெட்டுமே அவனோட ஸ்டேஜுக்கு இருக்கு, இவங்கோட இப்ப 1-on-1 சண்டை போறது அது நம்மளால முடியாது, இவங்கோட சண்டை போட்டா சாவு நிச்சயம் அப்படிங்கிறானுங்க. அவனும் வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க 2 சோல்ஜர்ஸும் என்னது எந்த பிரச்சனையும் இல்லையா, நீ அவங்களோட தனியா சண்டை போட போறியா அப்படின்னு சாக்கா வரானுங்க. அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் டைப்பை சேர்ந்தவனும் இவன் இப்பதான் லெவல் 1 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கான், இவனை கொல்றது எனக்கு ஒன்னும் பெருசா இருக்காது அப்படின்ட்டு செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சிட்டு என்னையா அட்டாக் பண்ண வரியா அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். பார்த்தா அந்த மவுண்டன் கோஸ்ட் டைப்பை சேர்ந்தவன் வச்சுட்டு இந்த பீஸ்ட் நம்ம ஹீரோவோட ஒரே அட்டாக்கு செத்து போச்சு, அவனும் பறந்து போய் விழுந்துட்டு இங்க என்னடா நடக்குது அப்படின்னு வாயை பொளக்குறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த பீஸ்ட்டை கீழே தூக்கி போட்டு இப்ப வாடா சண்டை போடலாம் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் லார்டு குயிஃபாங்க உங்களுக்கு டிவைன் சென்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கத்திட்டு மாஸ்டர் நாம தான் இந்த பேட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த மவுண்டன் கோஸ்ட் டைப்பை சேர்ந்தவனை பார்த்து டே நீ ஒண்ணு என் கூட சண்டை போற அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லையாட்டுங்குது, இந்த பவர் வச்சுட்டு தான் வாய் பேசுங்க அப்படின்னு வில்லத்தனமா அவனை முறைக்கிறான். அப்ப அவனும் டே நீ என்ன ஹியூமனா இல்ல பீஸ்ட் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு முதல்ல இவன் தப்பிச்சு போகணும் அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடிட்டு அவன் டீம் டே என்ன வந்து காப்பாத்துக்கடா அப்படின்னு கத்துறான். அப்ப நம்ம ஹீரோ எங்க ராஜா போற இந்த வாங்கி அப்படின்னு அவனோட தலையை பிடிச்சி தரையிலேயே ஒரு அடி, அந்த தரையே உடஞ்சு அவன் தலை தரைக்குள்ள போயிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ அந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபர்ஸ் அந்த ஆர்மியை பார்த்து டே நான் உங்களோட லீடரை பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவன் டீம் விட்ட சோல்ஜர்ஸ் எல்லாரும் போய் அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஸ்கைவுல் சிட்டி சேர்ந்த சோல்ஜர்ஸும் வாங்கடா அவனுங்க யாரையும் கொல்லாம விடக்கூடாது அப்படின்னு அட்டாக் பண்ண போறானுங்க. அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபர்ஸ் அந்த ஒவ்வொரு சோல்ஜர்ஸ் நம்ம டீம் எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. மீதி இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் என்னது இவனும் கூட சண்டை போடுறதா, நம்ம லீடரையே அசால்ட்டா புடிச்சிட்டானுங்க, இவனும் கூட சண்டை போட நம்ம சாவண்டி தான் அப்படின்னு அங்க இருந்து கதறிட்டு ஓடுறானுங்க. அப்ப நம்ம சிவசாங் வந்து குயிஃபாங்க நம்ம பிளான் போட்ட மாதிரி அவனுங்களை துரத்தி அடிச்சாச்சு, இப்ப நம்மளோட அடுத்த பிளான் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோவும் சரி ஓகே நம்மளோட அடுத்த பிளான் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறான். அப்ப சிவசாங்கும் ஓகே அப்படின்ட்டு ஆரோ விட ரெடி ஆகிறா. பார்த்தா வானத்துல ஆரோ விட்டு ஏதோ சிக்னல் கொடுக்குறா. அப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் சிக்னல் வந்துருச்சு எல்லாம் உடனே அட்டாக் பண்றது நிறுத்துங்கடா, இனிமே நம்ம லீடர் குயிஃபாங்கோட பிளான் ஆரம்பிக்குதாடே நம்ம அவரை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறானுங்க. இதுக்கு முன்னாடி நைட் என்ன நடந்துச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்க நிறையவே பாயிண்டர் குரூப்போட லீடர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு இங்க இருக்க இந்த மவுண்டன்ஸ் எல்லாம் தான் அந்த மவுண்டன் கோஸ்ட் ட்ரைபுக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி ஆக்ட் ஆகுது, அதுக்கு முதல்ல இந்த மவுண்டன்ல நம்ம ஃபயர் வைக்கணும் அப்பதான் அவனுங்க எல்லாம் வெளியே வருவானுங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க இன்னொரு பாயிண்டர் குரூப்போட லீடரும் மாஸ்டர் குயிஃபாங் நீங்க சொல்றது ஓகே தான், ஆனா இந்த ஃபாரஸ்ட்ல நிறையவே வேல்யூபிளான ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்ப்ஸ் எல்லாம் இல்லைன்னா நம்ம கல்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு இந்த ட்ரைபர்ஸ் அந்த எல்லாத்தையும் நம்ம பிடிச்சே ஆகணுமா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ ஆமா இந்த ட்ரைபர்ஸ் அந்த எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமா பிடிச்சாகணும், இவனுங்க தான் அந்த யூ ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்களாட்டங்குது, இவனுங்களை வச்சு அந்த யூ ஃபேமிலி நம்மளோட பார்டர்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிடுவானுங்க, அதுக்கு நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்னொரு பாயிண்டர் குரூப்போட லீடரும் மாஸ்டர் குயிஃபாங் அது வந்து அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ நிறுத்துடா, இங்க நான் தான் உன்னோட ஹை பொசிஷன்ல இருக்கேன், நான் சொல்றதான் நீ கேட்கணும் அப்படின்ட்டு நான் எப்ப சிக்னல் கொடுக்கறனோ அப்ப ஃபயர் நீ பத்த வச்சா போதும் அப்படிங்கிறான். அப்ப அந்த சோல்ஜரும் ஓகே அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு பார்த்தா அந்த காட்டுக்கே தீ வச்சிட்டானுங்க நடக்குது. அப்ப நம்ம ஹீரோ நம்மளோட பிளான் படி நாம இந்த ஃபாரஸ்ட்டுக்கு ஃபயர் வச்சாச்சு, அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானை சேர்ந்தாலும் வெளியே வந்து நம்மளோட ட்ராப்ல விழுந்துருவானுங்க, அப்படி ஒருவேளை அவனுங்க வெளியே
வரலனா இந்த ஃபயர்லயே மாட்டிட்டு செத்து போயிடுவாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவனுங்களும் அந்த ஃபயர்ல இருந்து கதறிட்டே வெளியே வரானுங்க. அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவனும் டே அவனுங்க யாரையுமே சும்மா விடாதீங்க, நம்ம ஃபாரஸ்ட்டுக்கே ஃபயர் வச்சிட்டானுங்க, அவனுங்க எல்லாத்தையும் கண்டிப்பா கொல்லுண்டா அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த பாயிண்டர் குரூப்போட லீடரும் நம்மளோட கமாண்டர் குயிஃபங் சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடக்குது, இனிமே அவரோட பிளானை ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்ட்டு எல்லாரும் ஷீல்ட வச்சு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு ஸ்பியரை வச்சு அவனுங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுங்க, இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கத்துறான். அப்ப அவனுங்களும் ஓகே கமாண்டர் அப்படின்ட்டு அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த எல்லாத்தையும் குத்தி கொண்டுட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் டே நான் தான்டா குயிஃபங், என்ன யாராவது கொல்லுன்னா என்ன வந்து கொன்னுவாங்க அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். அப்போ ஒரு 2-3 சோல்ஜர்ஸ் வரானுங்க. நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனுங்க எல்லாத்தையும் கொண்டான். அப்புறமேட்டுக்கு அந்த மவுண்டன் கிளானோட விண்டு செக்டாரோட லீடரை காட்டுறாங்க. அவனும் இந்த குயிஃபங் நம்ம நினைச்சதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான், இவன் நம்ம டீம்ல இருக்க முக்காவாசி பேத்த கொண்டுட்டான், இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அங்க இருக்க என்ன 2-3 ஹெட் நாம இப்ப உடனே திரும்பி போலாம்டா, அந்த குயிஃபங்கோட பவரை நம்ம குறைச்சு மதிப்பிட்டுட்டோம், நம்மளால நம்மளோட மாஸ்டர்ஸ் இல்லாம சண்டை போட முடியாது, நாம இப்ப திரும்பி போலாம் அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த மவுண்டன் கிளான சேர்ந்த ஒரு செக்டோட லீடர் நாம இப்ப திரும்பி போனோம் அப்படின்னா நம்மளோட தோல்வி எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது, நம்மளோட எல்டர்ஸ் நம்ம எக்ஸ்பிளனேஷனை கேட்பாங்களா அப்படிங்கிறான். அப்ப அந்த குள்ளா போட்டோம் டே நாம இப்ப கண்டிப்பா திரும்பி போய் தான் ஆகணும், நாம மட்டும் இப்ப திரும்பி போகாம சண்டை போட்டோம் அப்படின்னா இந்த குயிஃபங் நம்ம எல்லாத்தையுமே கொன்னுருவோம், நமக்கு வேற வழி இல்ல, நம்ம எல்டர்ஸ் கிட்ட இந்த சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த மவுண்டன் கிளான சேர்ந்த வெல்ல முடி வச்சவனும் அந்த குயிஃபங் நம்மளோட கவுண்டர் அட்டாக கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டான், அதை நினைச்சாவே எனக்கு சிரிப்பா வருது அப்படின்னு சிரிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த மவுண்டன் கிளான சேர்ந்தவனுங்க நம்ம கூட தொடர்ந்து சண்டை போடல, அவனுங்க வேற ஏதோ பிளான் வச்சிட்டு இருக்காங்க நடக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பார்த்து டே நாம தொடர்ந்து போனா அந்த மவுண்டனோட டாப்புக்கு சீக்கிரமா போயிடலாம், அதுக்கு முன்னாடி நம்மளோட டிஃபென்ஸ் லேயரை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறான். அப்ப அவனுங்களும் ஓகே அப்படிங்கிறானுங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சியோசங்க பார்த்து சியோசங் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் திரும்பி வர வரைக்கும் நம்ம டீமை நீ தான் கமாண்ட் பண்ணணும், அப்புறம் ஃபெங்ஜியா நீ சியோசங் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறான். அப்ப நம்ம சியோசங்கும் குயிஃபங் நீ எங்க போற அப்படின்னு கேக்குறா. அப்ப நம்ம ஹீரோவும் நான் போய் கல்டிவேட் பண்ண போறேன், இப்ப நான் பிரேக் த்ரூ பண்றதுக்கான லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம சியோசங்கும் ஃபெங்ஜியானும் ஷாக் ஆயிட்டு என்னது நீ பிரேக் த்ரூ பண்ண போறியா, இப்பதானே அந்த எர்த் மதர் கூட சண்டை போடும் போது பிரேக் த்ரூ பண்ண, இவ்வளவு சீக்கிரமா பிரேக் த்ரூ பண்ண போறியா அப்படின்னு வாய பழக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா அந்த எர்த் மதர் கூட சண்டை போட்டப்ப எனக்கு நிறையவே ஸ்பிரிச்சுவல் லேப்ஸ் எல்லாம் கிஃப்டா வந்துச்சு, அதை வச்சு தான் நான் பிரேக் த்ரூ பண்ண போறேன் அப்படிங்கிறான். அப்ப அவனுங்களும் ஓகே மாஸ்டர் நீங்க நல்லபடியா பிரேக் த்ரூ பண்ணுங்க அப்படின்னு கிளம்புறானுங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ பார்த்தா கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ நான் அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான பத்தி விசாரிச்சதுல அவங்க கிட்ட 4 வாய்ட் ஸ்டேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்க சமாளிக்கிறதுக்கு நான் கண்டிப்பா பிரேக் த்ரூ பண்ணியே ஆகணும், எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லைன்னு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ செகண்ட் லெவல் கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜுக்கும் போயிட்டான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ அவனோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு என்னோட போன லைஃப்ல அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவனுங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தானுங்க, இப்ப நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு அங்க போய் அந்த பாத் டப்ல உட்காந்துட்டு ஃபேங்ஸிங் அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவங்களை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான், அவங்க நம்மளோட ட்ராப்ல வந்து கண்டிப்பா உழுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானுக்கு பின்னாடி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மாஸ்டர் இருக்கான் அப்படின்னு அந்த குள்ளா போட்டவனை காட்டுறாங்க. அப்புறமேட்டுக்கு ஒரு 5 நாள் கழிச்சு காட்டுறாங்க அந்த மவுண்டன் கிளான சேர்ந்தவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல, அந்த சோல்ஜர்ஸோட வாழ்க்கை நார்மலா தான் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஃபெங்ஜியான் லியோ ஷோஷங் நீ பண்ண ஹெல்ப்னால நிறைய பேர் பிரேக் த்ரூ பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நம்ம மாஸ்டர் பிரேக் த்ரூ பண்றதுக்குமே கொஞ்சம் டைம் கிடைச்சு உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஷியோஷங்கும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம ஹோச்சானும் வந்து மாஸ்டர் நாங்க எல்லா பில்ஸுமே ரெடி பண்ணிட்டோம், அது எல்லாமே நம்ம பில் பவேலியன்ல இருக்கு, எல்லாமே டெலிவரி பண்றதுக்கு தயாரா இருக்கு அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம டீம் ஃபுல்லா அசம்பிள் ஆயிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான்ல இருக்கவங்கலாம் ஒரு ஆர்மியை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவனுங்க அந்த ஸ்கை உல்ஃப் சிட்டில யாருமே இருக்க கூடாது, அவனுங்க எல்லாத்துக்காதையும் முடிக்கணும் அப்படிங்கிறானுங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம ஸ்கை உல்ஃப் சிட்டில இருக்க சோல்ஜரை காட்டுறாங்க. அவனும் அங்க வானத்துல அது என்னது அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். பார்த்தா அவனை ஒரு ஆரோ வந்து அட்டாக் பண்ணிருச்சு. அப்ப அந்த வாட்ச் டவர்ல இருக்க சோல்ஜரும் நம்மளோட ஸ்கை உல்ஃப் சிட்டியை மறுபடியும் அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்தவனுங்க அட்டாக் பண்ண வந்துட்டானுங்க, சீக்கிரமா எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு அந்த பெல் அடிக்கிறான். அப்ப நம்ம டீம்ல இருக்க சோல்ஜர்ஸ்லாம் அவனுங்க மறுபடியும் வந்துட்டானுங்க, அவனுங்களை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பாத்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த வெள்ள முடி வச்ச ஹெட்டும் டே இன்னைக்கு உங்களோட கதை முடிய போதும் அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறமேட்டுக்கு அவனுங்கலாம் நம்ம டீம் அட்டாக் பண்ண ரெடியா இருக்கானுங்க. அப்ப நம்ம டீம்ல இருக்க சோல்ஜர்ஸ்லாம் டே யாரும் பதட்டப்பட வேண்டாம்டா, நம்ம மாஸ்டர் குயிஃபங்கோட பிளானை இப்ப எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்ட்டு அவங்களோட ஆரோல ஸ்மோக் பாம் வச்சு ஷூட் பண்றானுங்க. அது பார்த்தா அங்க ஒரு ஸ்மோக் ஃபாக் கிரியேட் பண்ணுது. அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளானோட ஹெட்டும் இந்த ஸ்மோக் ஃபாக் இங்க இருக்கிறதுனால எங்களால கரெக்டா அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். பார்த்தா அங்க வானத்துல பிளாஸ்ட். அப்ப அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான்ல இருக்கவங்க ஷாக் ஆயிட்டு என்னது இது எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்மோக்கா, டே குயிஃபங் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃபெங்ஜியானை பார்த்து இப்ப பேட்டில் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஃபெங்ஜியானோ மாஸ்டர் நீங்க பிளான் போட்ட மாதிரி எல்லாம் பர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம நாம அந்த காப்ஸ் ரிஃபைனிங் பில்ல இருந்து கிரியேட் பண்ண அந்த ஸ்மோக் பாமும் நல்லாவே வேலை செய்யுது அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோ இப்ப நம்ம அந்த மவுண்டன் கோஸ்ட் கிளான சேர்ந்த விண்டு குரூப்பை சேர்ந்தவங்களை சமாளிச்சாச்சு, மீதி இருக்கவங்களையும் சமாளிக்கணும் அப்படிங்கிறான். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.